வாடி. டேய் 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 என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய் டேய் நடுல பண்றீங்க. டேய் அத இந்த பாரு. டேய் நில்லுடா. டேய் எங்கடா இப்ப போற? வாடி வெளியில. ஒரு பொம்பளை புள்ளைய கொட்டுற மடியில ராத்திரில வெள்ள அனுப்புற பைத்தியமாடா உனக்கு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னு போட்டுருவோம். ஏய் மிருகமாடா நீ, மிருகமாவே மாறிட்டடா. ஆமா ஆமா நான் அப்படிதான். அதுக்கு என்ன இப்போ? உனக்கு என்ன? என்ன விட அவன் மேல ரொம்ப அக்கறையா போச்சுல. ஏன் இன்னும் இங்க நிக்கிற? போடா. ஏய் போடா வெளியில. அவ்வளவுதானே அவ்வளவுதானே போறேன்டா போறேன். டேய் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடா, நீ எல்லாம் பட்டுதான்டா திருந்துவேன். உனக்கெல்லாம் நல்ல சமயம் வராதுடா. தனியா கடந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க ஆள் இல்லாம சாவடா. ஆமா மனுஷனா நீ? இன்னும் ஏன் நிக்கிறீங்க? இவன் மனுஷனே இல்லமா. இவனை போய் காதலிச்சீங்களே, கல்லுக்கு காதல் வருமா? இவன் கல்லு, இந்த உணர்ச்சி மேலாத வெறும் கல்லு. இவனுக்கு என்ன எடுத்து சொன்னாலும் கேட்காது. போங்க போயிடுங்க. இன்னையோட இந்த மலையோட சேர்த்து இவனை தலைமுறைகிட்டு போயிடுங்க. நீங்க போன பிறகாவது இவனுக்கு உங்க அருமை புரியட்டும். போயிடுங்க. என்னடி என்ன பாக்குற? அதான் நீ பேச வேண்டியதெல்லாம் உன் அருமை அண்ணன் பேசிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டால நான் மிருகம். ஆமா ஆமா நான் மிருகம் தான். இன்னும் ஏன் இங்க நிக்கிற? எதுக்காக இந்த மிருகத்துக்காக இன்னும் நிக்கிற? போடி போடி இங்க இருந்து. அவ்வளவுதானே? போறேன் நான் போறேன். ஆனா காதல் நெஜம், அன்பு சத்தியமானது. நான் உன்னை காதலிச்சது உண்மைனா கண்டிப்பா அது உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அது கண்டிப்பா உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அது கண்டிப்பா உங்களை என்கிட்ட சேர்க்கும். நான் போறேன். நிச்சயமா நீங்க என்ன தேடி வருவீங்க மதன், என்ன தேடி வருவீங்க. இனிமே நான் உங்களை தேடி வர மாட்டேன். கண்டிப்பா வர மாட்டேன். நீங்க வருவீங்க. என் காதல் சத்தியமானது. கண்டிப்பா உங்களை என்ன தேடி வர வைக்கும். வருவீங்க. போறேன். ஐயோ தேவிமா, என்னடா இது? என்னாச்சு? தேவி செல்லம்
என்னமாச்சு? ஐயோ 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 என்னடாச்சு? என்னமாச்சு? ஏதாவது பேசுமா? ஐயோ கடவுளே, ஏமா இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்க? மாப்பிளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? தேவிமா நில்லுடா. விடுச்சிதி சித்தி, மதனை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவர்தான் எனக்கு எல்லாமே, அவர்தான் எனக்கு இந்த உலகமே. அவர் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்ல. ஆமாடி செல்லம், யார் இல்லைன்னு சொன்னது? உன் புருஷன் தாண்டி செல்லம் உனக்கு எல்லாமே. இப்போ இந்த நிமிஷம் நான் இந்த ரூம்குள்ள போறேன். மதன் வந்து என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு சொல்லணும். அப்பதான் இந்த ரூம் கதவை திறப்பேன். இல்லைன்னா யாருக்காவும் எதுக்காவும் நான் இந்த ரூம் கதவை திறக்க மாட்டேன். மதன் மட்டும் வரல, இந்த ரூமை விட்டு நான் ஒரு போனமா தான் வெளியில வருவேன். இது என் அம்மா மேல சத்தியம். தேவிமா, தேவி, தேவி, ஐயோ கதவு திறமா. தேவி, ஐயோ கடவுளே, என் புள்ள என்னென்னவோ பேசுறாளே. தேவிமா, தேவி, ஐயோ யாராச்சும் வாங்களே. மாமா, ராஜேஷ், என்னங்க? ஐயோ பாரதி, ஐயோ கடவுளே. தேவி செல்லம், கதவு திறமா. தேவிமா, கதவு திறமா. மாமா, தேவி உள்ள போயிட்டு பூட்டிட்டு கதவு திறக்க மாட்டேன்றா. மாப்பிள்ள வந்தா கதவு திறப்பேங்கிறா. கொஞ்சம் கேளுங்களே. தேவி, ஐயோ திறக்க மாட்டேன். என்னாச்சு? தேவிமா, தேவி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கதவை தரேன். தேவி, தேவி, தேவி. தேவி என்னம்மா? என்ன பிரச்சனை? வெளிய வந்து சொல்லு. ஐயோ திறமா. நான் சொல்றேன்ல, கதவை தரமா. ஏதாவது சொல்ல தெரியும். கதவை தரமா. சொல்ல கேளு. என்ன மாமா? ஜன்னல் திறந்து தேவி, தேவி செல்லம். ஐயோ போ போ போ. தேவி, என்னம்மா இது? எந்திரிமா, போய் கதவை தரமா. தேவி, என்னம்மா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, நான் தீர்த்து வைக்கிறேமா. போய் கதவை தரமா. ஓ, கதவை தர தெரியுமா? அப்பா நான் அவனை கதை உடைக்கட்டுமா? என்னடா கேட்டுட்டு இருக்க? போய் உடடா. தேவிமா, இங்க பாருங்க, மதன் வந்தாதான் நான் இந்த கதவை திறப்பேன். அதுக்கு முன்னாடி யாராவது கதவை உடைக்க முயற்சி பண்ணீங்க, இப்படியா அறுத்துக்கிட்டு செத்துருவேன். ஐயோ தேவிமா, அப்படிலாம் சொல்லாதம்மா. டேய், நீ எல்லாம் ஒண்ணு கதவு உடைக்க வேண்டாம். நீ கத்திய கீழே போடுமா. மதன் வரணும், என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன்னு அவர் வாயால சொல்லணும். என்னம்மா அது? அது வரைக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, இடத்தை விட்டு நகர மாட்டேன். கதவை நான் திறக்கவும் மாட்டேன். ஒழுங்கா யாரும் பிரச்சனை பண்ணாம இங்க இந்த போங்க. வருவாமா, முதல்ல அந்த கத்தி எறிமா. போங்க போங்க போயிடுறமா, போயிடுறேன். போங்கன்னு சொல்றேன்ல. நீங்க வாங்க. இந்த தேவி ஏன் இப்படி பண்றா? அந்த மதன் என்ன திடீர்னு அவளை வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்திட்டான். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மதன் வரணுங்கிறால தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனை நடந்ததுன்னே தெரியல. தலை கூட தோட்டாம உட்கார்ந்துருக்கா. எனக்கு அழுகதான் வருது. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுங்களேன். அப்பா நம்ம வேணா மதன் ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அவனுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரிங் போட்டுட்டு இருக்க, எடுக்க மாட்டேங்கிறான். எடுக்க மாட்டேன் அவன். அவன் பேர்ல சொத்தை எழுதி வச்சிங்கல்ல, பாத்தீங்களா? எழுதி வச்சு 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள புத்திய காட்டான். நம்ம பொண்ணை அடிச்சு வீட்டுக்கு அமிச்சிட்டான். சொத்தும் போச்சு, பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? சரி இப்போ நான் வேணா நேர்ல போய் பார்த்து வந்துடுறேன்ப்பா. போய் என்ன பண்ணுவ? அவன் காலில் ஊந்தி என் தங்கச்சிக்கு வாழ்க்கையை கொடுன்னு கெஞ்ச போறியா? கேட்க மாட்டேன்டா. சொத்து கைக்கு வந்தோடனே இப்படிதான் எல்லாரும் மாறி போயிடுவானுங்க.
இவர் ஒரு வெகுளி. அவன் ஒரு நல்லவன் நினைச்சு அத்தனை சொத்தி அவன் பேர்ல எழுதி வச்சிருப்பார். இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். நாங்க அவன் பேர்ல சொத்தை எழுதி வச்சோம், சொத்தை பிடிக்கணும், பொண்ணை அடிச்சு துரத்திட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறோம். அவ்வளவுதான். ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? போலீஸ் அது இதுன்னா நம்ம புள்ள ஏதாவது செஞ்சுக்க போறாங்க. சந்தோஷ், எதுக்கு மாசம் மாசம் நின்னுட்டு இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் போய் கையில கால்ல விழுந்தாது மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாடா. என் புள்ளைய காப்பாத்துறா. வேண்டாம், யாரும் போக வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம். சொத்தெல்லாம் நான் தானே பேர் எழுதிச்சேன். நானே போறேன். போய் சாவி எடுத்துட்டு வாடா. அண்ணா நான் அந்த அர்த்தத்தை சொல்லண்ணே. நீங்க வேணாண்டா, இப்ப நீங்க எதுக்கு தனியா போறீங்க? நான் கூட வரேன், போலாம் வாங்க. வேணாண்டா, சொல்ல கேளுடா. அண்ணே வேண்டாம். இங்க பாருங்க, மழை பெய்யுது, நைட் டைம், நான் வரேன். இல்ல நான் வந்து யாரை கூட பேசுறேன், ராஜேஷ் ஆயிடுச்சு போங்க. நான் ட்ரை பண்றேன். வேண்டாங்கிறேன். தமிழ்ல தானே சொன்னேன், புரியல உங்களுக்கு எல்லாம்? இந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம். நான் தான் தீக்கணும். போங்க போங்க, என் பொண்ணுக்கு சாவ போறா, போய் காப்பாத்துங்க போங்க. அண்ணா அண்ணா டேய், என்னடா இது? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இவ போயிட்டு சொத்தோட வீட்டுக்கு திரும்ப வந்திருந்தாலும் பரவாயில்ல, சொத்தை விட்டுட்டு வீட்டுக்கு தனியா வந்து பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறா. ஓ, இந்த சொத்து கோவிந்தா தானா? ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஏதாவது பண்ணி என்னங்க? ஹேய், எதுக்கு சத்தம் போடுற? நான் என்ன செவிடா? இங்க தானே இருக்கேன். என்னங்க இது? குடும்பம் இருக்கிற பிரச்சனையில எப்படி இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வருது? உண்மையிலேயே நீங்க மனுஷனா இல்ல மிருகமா? ஐயோ, என்னால முடியல 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 முடியலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இந்த கன்றாவியெல்லாம் குடிக்கிறீங்க? இவகிட்ட போய் நடிச்சேன் பாரு, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டதெல்லாம் வேஸ்ட். முட்டாள் முட்டாள். நான் முடியலன்னு சொன்னது வேற அர்த்தத்துல. தேவியோட நிலைமைய பார்க்கும்போது என்னால் முடியலடி. சின்ன வயசுலேருந்து அவளை என் மார்மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த வேணாம். அவளை இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி பார்ப்பேன் நான்? இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்காம இருக்கணும்னா ஒன்று தண்ணி அடிச்சுட்டு சதா நான் போதையில் இருக்கணும், இல்லை செத்து ஒழியணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடந்தாதான். முடியல சிவகாமி, என்னால முடியல. குடிச்சு ஆத்திக்கிறீங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? விட்டா சரக்கு நம்ம கிட்ட பங்கு கேப்பா போல் இருக்க. மாமா போயிருக்காரு. அந்த மதன் மட்டும் மனசு இறங்கி என் பிள்ளைய ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. நான் செத்தே போயிடுவேன் சொல்லிட்டேன். சித்தி என்ற கேரக்டருக்கே நீ அவமானடி. சித்தின்னா பிள்ளைங்களை தான் டார்ச்சர் பண்ணணும், புருஷனை இல்லை. இவளை வச்சுக்கிட்டு எங்கேயாவது நான் சொத்தை அபகரிக்கிறது? பார்க்க நல்ல மாதிரி தான் இருக்கான். உங்களை மாதிரி இருந்தாலாவது தப்பானவனா இருப்பானு நினைச்சு விட்டு தொலையலாம். ஏ என்ன சொன்ன என்ன சொன்ன? என்ன மாதிரி இருந்தாலாவது? ஏ முட்டாள், நான் உன் புருஷன்டி, அதை ஞாபகத்தை வச்சுக்க. புருஷன் தான், நான் என்ன மறந்தா போயிட்டேன்? பாவி பாவி, திட்டவும் மனசு வர மாட்டேங்குது. ஏ இப்ப நீ என்னதானே சொன்ன? இல்லங்க, நான் அந்த மதனை சொன்னேன். குற்றமாளிகள் என் புள்ளைய வெளியில பிடிச்சு தள்ளிவிட அந்த மதனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. தேவி கூட அந்த மதனை சேர்த்து வைக்கணும் சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீங்க தூங்கும் போது அப்படியே உங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். இது சத்தியம். ஏய் ஏய் ஏய், ஆஹா, இதை குடிச்சிட்டு போதையாகி நம்ம நில தெரியாம போயிட்டோம்னா இவ கழுத்து நெரிச்சு கொன்னாலும் கொன்னுடுவா. சத்தியம் வேற பண்ணிட்டு போறாள.
என்ன சார் நீங்க இந்த ராத்திரியில அதுவும் கொட்டுற மழையில என்னாச்சு சார்? சார் தேவி சாகலடா. ஆனா இப்படியே போச்சுன்னா சீக்கிரம் செத்துருவா. இதுலயும் நான் தான் குற்றவாளிங்கிறீங்களா? பின்ன யாரா குற்றவாளி? அப்படி என்னடா பாவம் பண்ணா? உன்னை காதலிச்சு தவிர வேற ஒரு தப்பு பண்ணலையா அவ? இன்னைக்கு அவ ரூமுக்குள்ள போய் கொதிச்சு போய் சாத்திக்கிட்டு இருக்கானா? அதுக்கு யார் காரணம்? நீதான்டா காரணம். அவ தூக்கலடா, சமுத்திரத்துல போய் விழல. ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்கா. என் மதன் வந்தா தான் கதவை திறப்பேன், வேற யார் வந்தாலும் கதவை திறக்க மாட்டேன், கழுத்து அறுத்துக்கு வேங்கிறாடா. இதுக்கு நீதான் குற்றவாளி இல்லையா? ஏன் சார் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் சொல்லுங்க. எல்லாம் என்னாலதான் நடந்ததுன்னு சொல்லுங்க. இன்னும் குத்த சொல்லுங்க. ஏன்னா நான் தான் நீங்க என்ன குத்த சொன்னாலும் எதிர்த்து எந்த வார்த்தையும் பேச மாட்டேனே. நீங்க எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிடுவேனே. சொல்லுங்க. நல்லவனா? நீ நல்லவனா? நல்லவன் பண்ற காரியமானாது? இவ்வளவு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நாள் அவளோட இந்த வீட்டுல சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒற்ற மழையில அந்த பொண்ணை விரட்டி அனுப்பிச்சிருக்கிறியே, நல்லவன் பண்ற காரியமா அது? உன்னோட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, கிளம்பு. என்னோட வாயினோட என்னால வர முடியாது சார். இன்னொரு தடவை தேவியுடைய வாழ்க்கையிலயோ இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயோ என்னால வர முடியாது சார். உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு உங்க பொண்ணு தேவிக்கு நடந்தது நிஜ கல்யாணம் கிடையாது. இட் வாஸ் an agreement, ஒரு ஒப்பந்தம். உங்க சொத்தெல்லாம் அவ பேருக்கு வந்து சேர்ற வரைக்கும் தான் அது செல்லுபடி ஆகும். ஆனா நீங்க ப்ராப்பர்ட்டி அவ பேருக்கு எழுதி வைக்கிறது பதிலா என் பேருக்கு எழுதி வச்சிட்டீங்க. பரவாயில்ல, விடிஞ்சது நான் முத வேலையை எல்லாத்தையும் அவ பேருக்கு மாத்தி எழுதி வச்சிருக்கேன். இனி உங்களுக்கும் எனக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் பண்ணியா? உனக்கு அவ்வளவு சுலமா போச்சா? நாக்கு கூசல உனக்கு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல சேர்ந்து வாழ்ந்துட்டு வரமாட்டேன்னு சொல்றேன். எக்ரிமெண்ட் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன். வர்றா, நான் பெத்த பொண்ணு அங்க சாக துணிச்சிட்டா. இப்ப மட்டும் நீ வரல, வர்ற கோபத்துக்கு நான் கொலகாரனை மாறிடுவேன். இங்க பாருங்க, நீங்க எமோஷனலா பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல சார். சொல்ல போனா இந்த அக்ரிமெண்ட் போட்டதே உங்க பொண்ணு தான், நான் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கீங்க. இப்ப பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்க போங்க, அப்புறமா பேசிக்கலாம். உனக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லு. மனசாட்சி சுத்தமா பதில் சொல்லு. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட இத்தனை நாள் வாழ்ந்துட்டு அவ சாக போற நேரத்துல அவளை பத்தி கவலைப்படாம எக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? கல்யாணம்ங்கிறது எவ்வளவு புனிதம் உனக்கு தெரியாது? நீ அமெரிக்கால இருந்துட்டு இருக்கிற, நீ இருக்கிற தமிழ்நாடுறா. இங்க கல்யாணம், கழுத்துல இருக்கிற தாலி இதெல்லாம் புனிதமா நினைச்சிட்டு இருக்கிறோம். கட்டினவளை காப்பாத்தவ எக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். இதெல்லாம் மனசுல இருக்கிற பாசம். இப்படி நீ பேசுறது? நீ இப்படி பேசலாமாடா? சார், சார் நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. என்னடா புரியல? எனக்கு என்ன புரியல? புரிஞ்சுக்க வேண்டியது நீடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அந்த ஊசல் அடிக்கிறதே பொண்ணோட உயிர்டா. நீ வந்தா தாண்டா அவளை காப்பாற்ற முடியும். வாக்குவாதம் வேண்டாம்டா, கையெடுத்து கும்பிடுறா. தயவு செய்து வா, அவ உயிரை காப்பாத்து. சார், நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. என் பக்கம் நியாயம் ஒண்ணு இருக்கு சார். அத பத்தி ஏன் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது. நீங்க போலாம். சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம 2 கோடி பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டு இப்படி விட்டே பேசுறதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த கதி ஏற்பட்டா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேடா? உங்க அம்மா கிட்ட போய் நீ சொல்லி பண்ற, நீ இப்படி பண்றத உன் மூச்சிலே காரி துப்புவா. டேய், என்னடா சொல்ல போறேன்? என்ன சொல்ல போறேன்? ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஒப்பந்தத்துல அப்படி இருந்தோம். ஆனா உடல் ரீதியா கூட எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படலைன்னா, உடல் ரீதியா ஒட்டல என்னடா, மனசு ரீதியா ஒன்னாயிட்டீங்களே. என் பொண்ணு மனசு கூட நீ தானடா நிறைஞ்சிருக்க. அதுக்கு நானா சார் காரணம்? யார் காரணம்னு கவலை இல்ல கதிர். எனக்கு இப்ப வேண்டியதெல்லாம் நீ என்னோட வரணும். தேவி உயிரை காப்பாற்றணும், அவளோட சேர்ந்து வாழணும். நான் உங்ககிட்ட கேட்கறது வேண்டுகோள் இல்ல, இது என்னோட கட்டளை. ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க. இப்ப வந்திருக்கிறது சாதாரண சாந்த சுரூபி சிதம்பரம் இல்ல. உயிருக்கு போராடுற ஒரு பொண்ணோட பாசமுள்ள அப்ப துடிச்சு போய் வந்திருக்கிறேன். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு,
முடியாது சார், என்னால வர முடியாது. இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன். டேய், நீ வரட்ட பொண்ணுக்கு வேற கதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? என் தேவி அனாதை இல்லடா, பெத்தப்ப நான் இருக்கிறேன், கூட பிறந்த அண்ணன் இருக்கிறான், என் குடும்பத்துல அத்தனை பேர் அவன் மேல பாசமா இருக்கிறாங்க. எழுதி வச்சுக்கடா, இந்த ஜென்மத்துல என் தேவி தான் உன்னோட மனைவி, யாராலையும் மாத்த முடியாது.